வணக்கம் நண்பர்களே. விஜயை ஸ்டாலின் சமாளிப்பாரா? அது தலைப்பு. என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்டாலின் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. கடந்த 50 ஆண்டுகளாக அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. சின்ன வயசுல அரசியலுக்கு வந்தவர். மிசா காலத்திலேயே, எமர்ஜென்சி காலத்திலேயே ஜெயிலுக்கு போனவர், தாக்குதலுக்கு உள்ளானவர். சின்ன வயசுல பல விஷயங்களை கடந்து பல்வேறு பொறுப்புகள் இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேரை பார்த்திருப்பாரு, எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்திருப்பாரு. ஜெயலலிதாவை நேரடியாக சட்டப்பேரவையில் சந்திச்சவர். அவ்வளவு பெரிய அரசியல்வாதி, எவ்வளவு நுணுக்கங்கள் கொண்டவர். அவரை போய் விஜயை சமாளிப்பாரா, விஜயை எதிர்கொள்வாரா, இப்படியெல்லாம் நீங்க கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அது சரிதான். இன்னைக்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கறதை நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. முக்கியமாக விஜயோடைய அரசியல் பிரவேசம். அவர் அரசியல்ல வந்தது அப்படிங்கிறது எல்லாரும் சொன்ன மாதிரி அரசியல் வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன வகையில பார்த்து வந்து அப்புறம் பேசுவாராம் பார்க்கும்போது விக்கிரவாண்டியில அருமையா பேசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது தான். ஆனா அழகா பிரசன்ட் பண்ணாரு. அவர் மாதிரி இன்னைக்கு அழகா பிரசன்ட் பண்ற தலைவர் தமிழ்நாட்டுல இருக்காராங்கிறது கேள்வியா நிச்சயமா இருக்கு. அதுக்கப்புறம் மதுரையில கூடின கூட்டம், மதுரை ஆடி போச்சு. இதெல்லாம் சாதாரண கூட்டங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா, எல்லாம் சினிமா நடிகரை பார்க்க வந்தாங்க, இப்படி எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரந்தூர், அதுக்கு மேல பரந்தூர் போனார்ல, பாருங்க களத்துல வந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னாரு. களத்துக்கே வரமாட்டாரு, கள பிரச்சனைக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரசியல்வாதி களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாமா? அதையும் விஜய் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதையும் அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் பார்க்கத்தான் செஞ்சாங்க. மக்கள்கிட்ட பேச முடியுமா, மக்களை அணுக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது மக்கள்கிட்டயே போனாரு. திருச்சியில போய் ஒரு கூட்டத்துல பேச போனாரு. பேச போனவர் அப்படின்னு விமான நிலையத்திலிருந்து ரொம்ப தூரம் போக மாதிரி ஆயிப்போச்சு. சும்மா ஒரு 15 நிமிடம் பயணம். அதை பார்த்தா 4:30 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிப்போச்சு. அவ்வளவு கூட்டம். அது ஒண்ணு காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்ல, தானா கூடிய கூட்டம். விஜய வேடிக்கை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கிட்ட என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்தாங்க. அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. இந்த அரசு இதை செய்ததா ஜெயலலிதா வாதில் அவர் சொல்லும்போது அதற்கும் பதில் கொடுத்தாங்க. அவரும் ஒரு ஜெயலலிதா மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நிச்சயமா ஒரு அதிர்வலைகளை கொடுத்துச்சு. உடனே முதலமைச்சர் ஒரு அறிக்கையில் என்ன சொன்னார் அப்படின்னா, கொள்கை இல்லாமல் கும்மாளம் போடும் கூட்டம் அல்ல நாம் அப்படின்னு பேசினாரு. அதே மாதிரி பழைய எதிரிகள் அல்ல, புதிய எதிரிகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது யாரை சொல்றாரு? இதெல்லாம் நிச்சயமா விஜய் தான் சொல்றாரு அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சது. விஜயும் உடனுக்குடனே ஒரு அறிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க கலங்கி போயிட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேரடியாக கேட்கிறார். கிட்டத்தட்ட விஜய் ஸ்டாலினுடைய பேச்சு நேரடியாக வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. விஜய்யுடைய பெயரை ஸ்டாலின் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் பேரையும் விஜய் சொல்லாம தான் அறிக்கை விட்டுட்டு போறாரு. நேரம் என்னங்க, நாங்க கேள்வி கேட்கிறோம், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க கூட்டத்தை பார்த்து இந்த மாதிரி மக்கள் அதிர்ந்து போயிட்டாங்க, அரசியல்வாதி எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. இந்த அளவுக்கு விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அறிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையை சொல்ல போனா விஜய் உடைய அந்த என்ட்ரி ரொம்ப மாஸ் என்ட்ரி தான். திருச்சியில, அதுக்கப்புறம் அரியலூர்ல அவரால் பெரம்பலூருக்கு போக முடியல. அதுக்காக வருத்தம் தெரிவிச்சார். இதுக்காக அவர் தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் அதை பெரிய மனது பண்ணி ஏத்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாச காமிக்கிறாரு. போற இடம்லாம் கூட்டம் கூடுது. எப்படிப்பட்ட கூட்டம் கூடுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் சின்ன சின்ன பசங்க சொல்றாங்க, இளைஞர்களா, குழந்தைகள் எல்லாம், தாய்மார்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளோட வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவருடைய போக்கஸ் போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அரசியல் பலம் பெருகிக்கிட்டே இருக்கு. இதே ஒரு மூத்த அரசியல்வாதியான திரு ஸ்டாலின் கவனிக்க விடமாட்டாரு. அவருக்கும் உளவுத்துறை அறிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கும், ஐபி ரிப்போர்ட் வந்துட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு விஜயோடைய செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கணும், என்ன ஆக போகுது, ஒரு 10-15% வாங்குவாரா, 18% வாங்குறாரா, அந்த அளவுக்கு வாங்கினானா எதிர்கட்சி வாக்கு தான் பிரியும். நிச்சயமாக எடப்பாடியோடைய வாக்கு இல்ல பாஜகவோட வாக்கு, சீமானோட வாக்கு இதெல்லாம் பிரியும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கலாம். ஏன் எடப்பாடி அப்படித்தான் நினைக்கிறேன்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவரு பயங்கரமா பேசிட்டு போறாருல ஆளுங்கட்சிக்கு எதிரா, அதே மாதிரி விஜயும் பேசுறாரு. அடட, விஜய் பேசுறது நமக்கு உதவும்டா அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு மாறா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. ஏனென்றால் விஜய் கவரக்கூடிய வாக்குகள் திமுகவின் வாக்குகள் மட்டுமல்ல, அதிக அளவுக்கு அண்ணா திமுகவின் வாக்குகள். கவர்ந்துட்டு போட்டோம், வாக்குகள் பிரிந்தால் ஆளும் கட்சிக்கு நல்லது தானே அப்படின்னு திரு ஸ்டாலின் நினைக்கலாமல்ல. அந்த மாதிரி நினைக்க முடியாதுங்க. ரொம்ப ஓட்டு கவர்ந்துட்டார் அப்படிங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அந்த வகையில பார்த்தா அவரே ஆட்சிக்கு வந்துருவாரோ, சின்ன அளவுக்கான இடங்கள் கிடைத்தாலும், ஒரு 80-90 இடங்கள் கிடைத்தாலும், இல்ல அவர் ஏதோ ஒரு வகையில ஓட்டை பிரிப்பதன் மூலம் அண்ணா திமுகவை ஆட்சியில் அமர்த்தி விடுவாரோ, இந்த கணக்குகள் எல்லாமே நிச்சயமா திரு ஸ்டாலினுக்கு இருக்கும். ஆகையால விஜயை இன்னைக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு திரு ஸ்டாலின் வந்துட்டாரு. அந்த நிலைமைக்கு விஜய் தள்ளிட்டாரு, மறுக்க முடியாது. ஒரு தடவை வெளியே வந்திருக்கிறாரு, அதுவே எவ்வளவு அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு. இனி மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை போறாரு. சனிக்கிழமை அரசியல்வாதி அப்படின்னு அவரை பத்தி கடுமையா கிண்டல் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் போறாரு. விஜய் நிச்சயமாக எம்ஜிஆர் இல்லை.
விஜய் நிச்சயமாக என்டிஆர் இல்லை, விஜய் நிச்சயமாக பாக்கியராஜ் இல்லை, விஜய் நிச்சயமாக டி ராஜேந்திரன் இல்லை, விஜய் நிச்சயமாக சிவாஜி இல்லவே இல்லை. இவர்கள் யாருமே இல்லை. விஜய் விஜய் ஒரு தனித்துவமான ஒரு அரசியல்வாதி. ஒரு மிகப்பெரிய நடிகர், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகர். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் அதிக அளவுக்கு ஊதியம் வாங்கக்கூடிய முக்கியமான நடிகர் விஜய். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துறத நிச்சயமா இந்தியா முழுக்க கவனிச்சுட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? 2 வருஷம் முன்னால அரசியல் கட்சி ஆரம்பிச்சவரு இன்னைக்கு போய் அடுத்த தேர்தலை சந்திச்சு ஆட்சிக்கு வர முடியுமா? வர முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். அதற்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போற இடங்கள் அவருக்கு எல்லா கணக்குகளும் தெரிஞ்சிருக்குங்க. ஊர்ல போனா எந்த அளவுக்கு கூட்டம் கூடும், எப்போ அந்த ரீச் ஆக முடியும், சும்மா 9:45 மணிக்கு ஏர்போர்ட்ல இறங்கணும், அப்படியே நேராக போய் 10:30 மணிக்கு பேசணும், 11 மணிக்கு போனோம், அப்புறம் 1 மணிக்கு அரியலூர் போனோம், அதுக்கப்புறம் பெரம்பலூர் போனோம், அப்படி இல்லை. நல்லா தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடும், எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு அதிர்வலைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நல்லா தெரியும். எல்லா கணக்குகளையும் தெரிஞ்சவருங்க. ஒரு சிறந்த இயக்குனர் ஒரு திரைப்படத்துல எல்லா மசாலாக்களும் சேர்த்து தானே வைக்கிறாங்க. எல்லா மசாலா முக்கியமாக 6 பாட்டு 5 ஃபைட்டு இந்த மாதிரி போடுறாங்கல்ல. இன்டர்வல் பிளாக்ல என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் ஆன்டி கிளைமாக்ஸ் எப்படி இருக்கணும், கிளைமாக்ஸ் எப்படி இருக்கணும், அப்படியே அப்படியே சீன் பை சீனா எழுதுறாங்கல்ல. கிட்டத்தட்ட 60-70 சீன், அதுக்கு ஏகப்பட்ட ஷார்ட்ஸ், எல்லாத்துலேயும் போய் டைலாக் போட்டு அதெல்லாம் கடந்து வந்தவர்ல. 30 வருஷம் இருந்தவர், சினிமாவுடைய அத்தனை அம்சங்களையும் அலசி ஆராய்ஞ்சவர், அதை அரசியலை செயல்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இதை ஒரு முக்கியமாக ஒரு தேர்தல் அரசியலை, முக்கியமாக ஒரு அரசியல் களத்தை ஒரு திரைப்பட களமாக பார்க்க விரும்புகிற மக்கள் விஜய்க்கு ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த ஹீரோ கிளைமேக்ஸ் ஜெயிச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் சினிமா ஆக்கிரமிச்சிருக்கு. சினிமாங்கிற ஒரு கேப்சூல் மூலமாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கும் இருக்குங்க. எம்ஜிஆர் அன்று செய்தார், விஜய் இன்று செய்து கொண்டிருக்கிறார். உடனே அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்துடுவார் அப்படிலாம் இல்லைங்க. கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு. பெரிய பெரிய அரசியல் கட்சிகள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஸ்டாலின்லாம் சாதாரணமானவர் இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப பெரிய அரசியல்வாதி. அதே மாதிரி இப்போ வந்த சீமானோ இல்லை அண்ணாமலையோ எல்லோருமே மிக முக்கியமான ஆற்றல் கொண்ட அரசியல்வாதிகள். இங்க எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு போய் அவர் கோல் போடணும் அப்படின்னா வெரி டஃப் கொஸ்டின். ஆனால் இவங்க எல்லாருமே அவரை உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. சீமான் சொல்றாரு, என்னங்க ரஜினி வந்தாலும் சரி, இல்லை அஜித் வந்தாலும், நயன்தாரா வந்தாலும் இதே கூட்டம் கூடும் அப்படின்னு. ஆமாங்க கூடும். ஆனால் அவங்க அரசியல் கட்சியாக வரட்டும், வரல இல்லை. அவங்க வராதவங்களை போய் அஜித் வந்தால் என்னாகும், ரஜினி வந்தாலும் என்னாகும் அப்படிலாம் சொன்னால் முடியுமா? ரஜினி கூட நேற்று ஒரு மீட்டிங்ல இளையராஜாவுக்கு கௌரவிக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செஞ்ச விழால பேசும்போது ஒரு ரைசிங் ஸ்டார், இந்தியன் ஸ்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி 26 பத்தியும் கோடி காட்டிட்டு போயிட்டாரு. எத்தனையோ எதிர்கட்சிகள் வந்தாலும் கூட சமாளிக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த அளவுக்கு கோடி காட்டிட்டு போயிட்டாரு. அவ்வளவு பெரிய அரசியல்வாதிங்க ஸ்டாலின். இதையெல்லாம் விஜய் சமாளிக்கிறார் அப்படின்னா ஒரு சின்ன அரசியல்வாதி தானே, மிகப்பெரிய நடிகராக இருக்கலாம், ஒரு சின்ன அரசியல்வாதி மறுக்க முடியாது. ஆனால் அவர் கவனிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு பதில் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் அவருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவரை சமாளிப்பது என்பது நிச்சயமாக ஒரு சவால் தான். நன்றி, வணக்கம்.